நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சென்னையில் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக நம் நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். நம் நகரத்தார் இல்ல திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை. சிவம் திருநீறு சொக்கநாதபுரம். திருநீறு பூசுவது என்பது நம் நகரத்தார்களின் குலப்பழக்கம். சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிவீர். அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி. நம் செட்டிநாட்டு பலகார வகைகளை வாங்குவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி. வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கருப்பையா. இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறந்தால் பண்ணி கொடுத்துருங்க, பெல்லைக்கான கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வரக்கூடிய 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020 மகரம் உத்திராட 2ஆம் பார்த்து சனி பகவான் மாற போகிறாரு. 2.5 வருஷம் ஸ்லோவாக இருந்து மிதமாக வேலை செய்வார். எது வரைக்கும் இருப்பார்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2023 வரைக்கும் இருக்க போகிறார் பாருங்கள். அப்போ தான் கும்பம் ராசி அவிட்ட 3ஆம் பாத்துக்கு மாற போகிறாரு. 26/12/2020 வர்றவர் 26 மார்ச் 2023 வரைக்கும் இருப்பார் பாருங்கள். அதுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக நட்சத்திர வரையை இப்போ பார்க்கலாம்னு இருக்கோம். அந்த வழியில் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ராசி அதிபர் செவ்வாய், சாரநாதர் கேது, குதிரையுடைய தலை போன்ற வடிவம் உடையது. அதனுடைய தேவதைன்னு சொல்லப்போனால் அஸ்வினி குமார்கள். அஸ்வினி நட்சத்திரம் சொல்லப்போனால் அதாவது சூனா சூவண்ணா, சேனா சேயண்ணா, சையண்ணாங்கிற தமிழ் எழுத்து இருந்தால் கூட அந்த பேர் வச்சவங்க கூட இதை பார்த்துக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம் பாருங்கள். நட்சத்திர பிறந்த உயிருக்கு உண்மையிலே பார்த்து ரொம்ப வேகமாக இருப்பாங்க, நல்ல மன தைரியமாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. எந்த காரியத்தையும் துணிச்சலாக செயல்படுவாங்க, அட்டகாசமாக செய்வாங்க. பார்த்துக்குறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க, பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது சனீஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கக்கூடிய அதாவது மேச ராசிக்கு 10ஆம் இடத்துல உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கிறார். ஓகே, அஸ்வினி நட்சத்திர பிள்ளைங்க பையங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி படிப்பாங்க. வேலைவாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிறங்க. சனி பயிற்சியை பொறுத்தவரையில் பொதுவாக இதுக்கு ஏற்கனவே தடைகள்லாம் மாறப்போகுது. சார் கொஞ்சம் நிறைய பிரச்சனை சார், வேலை பார்த்துறத பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, மேனேஜர் பிரச்சனை சார், எனக்கு கீழே வேலைக்குன்னு தொந்தரவு பண்ணார் சார்னு சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த தடைகள் மாறக்கூடிய காலம் வந்துருச்சு பாருங்கள். அரசு வழியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அரசு ஆதாயம் கிடைக்கலாம், அனுகூலம் கிடைக்கலாம், அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கலாம். பார்த்துங்க, ரொம்ப இம்சா அரசனாக சில பேர் இருந்திருப்பாங்க தொழிலில், உங்களுக்கு கெடுதல் பண்ணி அவங்கெல்லாம் ஓட போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக துண்டக்கானு துணியக்கானு ஓட போகிறாங்க பாருங்கள். வீட்டில் மனை பக்கத்தில் வீடு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர் சம்மந்த வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருப்பாருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அதாவது சாவகாசங்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட மாறலாம். நண்பர்கள் வழியில் ஒரு கெட்ட நண்பர்கள் இருந்தால் கூட அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் பஞ்சாயத்தில் இருந்தால் கூட மாறிடும். வழக்குகள் சாதகமாக பார்த்துக்கிடுங்க. மாணவ செல்வங்களுக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு நல்லா வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ஆகலாம், டாக்டர் சம்மந்த படிப்புகள் படிக்கலாம், மருத்துவம் என்ன வேணாலும் படிக்கலாம் பார்த்துக்கிடுங்க. நல்ல வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திர மாணவர்கள் காத்திருக்குது பாருங்கள். தடைகள் தாமதம் இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லது கிடைக்க காத்திருக்கு. தொழில் இது வரைக்கும் சரிவுகள் இருந்திருக்கலாம். என்ன சார் தொழில் பண்ணேன் சார், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாம் வர்றேன் சார், என்னை வச்சு நல்லா வந்துட்டாங்க, நான் முன்னேறலை சார், நான் அப்படியே தானே இருக்கேன், நான் ஏனியாக இருக்கேனே சார்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஏறி போயிட்டு போகிறாங்க, உதச்சி வீட்டில் போகிறாங்க சார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாறப்போது பாருங்கள். அது மாதிரி கால்நடை சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகள் வேலை கிடைக்கலாம், கால்நடை பராமரிப்பில் சில லாபம் கிடைக்கலாம் பார்த்துக்குங்க. அதாவது சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். விற்காமல் இருக்கு சார், ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டி வந்துருச்சுனால கொடுக்க முடியல சார், டெய்லி காலையில் ஃபோன் வரும் சார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பழைய கட்டடத்தை இடித்து ரிப்பேர் பார்க்குறவங்க, அந்த பொருள்களை வாங்கி விற்கிறவங்கலாம் நல்ல வாய்ப்புகளை பெறலாம் பாருங்கள். கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இவெல்லாம் கண்டுக்காமல் தான் சார் மேலிடத்தில் இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை சார், அதெல்லாம் சரியாயிரும்.
நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல வேகமாக இருக்கும். இழந்த பதவிகளை மீட்டு பெறலாம் பார்த்துக்கிடுங்க. இந்த கலைத்துறை இருக்கவங்க வந்து ரொம்ப நல்லா வருவாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்க சார், நான் தான் சார் இந்த டீம்லேயே பெரிய ஆள், என் பாட்டுக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க சார், என் பேர் தெரியாது சார், என்னை வந்து பேர் எல்லாமே கொண்டு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம், நல்ல வாய்ப்புகளை பெறலாம், உதவி ஒப்பந்தங்களை பெறலாம். தொழில் செய்கிறதுக்கு பேங்க் லோன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இதனால் உங்கள் மேனேஜர் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ அவரை கூப்பிட்டு கூட வாங்க சார் லோன் வாங்கிக்கிடுங்க, எவ்வளோ வேணும் சார்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாகனத்தில் வந்து நல்ல வாகனங்கள் வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம். வண்டி வாங்கி விற்கிறவங்க வண்டி வாங்கி கொடுத்து விற்கிறவங்க சிறப்பாக இருக்கலாம் பார்த்துங்க. தொழிலில் மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா பரிகாரம்னா மலை சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரலாம், மலை கோயில் போயிட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வரலாம். கிரிவலம் பொதுவாக வந்து இப்போ எல்லோரும் வந்து பௌர்ணமி போயிட்டுருக்காங்க, சிறப்பு. அதை விட கூடுதல் பலன் கிடைக்கணும் சிவராத்திரி போயிட்டு வாங்க. சிவன் இருக்கக்கூடிய மலை சிவன் மலை, அப்புறம் சிவனை சுற்றி சிவராத்திரி கூடுதல் பலன் கிடைக்கும் இல்லையா. அப்போ சிவன் ராத்திரியில் சிறப்பாக சுற்றி வந்தால் கிரிவலம் வந்தால் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, மருத்துவ உதவி செய்யுங்க சிறப்பாக இருக்கும், அன்னதானம் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் செல்லம் நோட் பண்ணிங்க 94 431 65 504 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் அற்புதமான பிள்ளையார் கோயில் இருக்குது. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில். அங்கே சங்கட சித்தி சிறப்பாக நடக்கும், பகல் நேரத்தில் வாங்க, பொதுவாக வரலாம். அந்த பிள்ளையாரை கும்பிட்டாலும் சனி தோஷம் கண்டிப்பாக குறையும் பார்த்துக்கிடுங்க. அங்கே வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், பேராசி பார்த்துக்கலாம். விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம், விசாலாட்சி சித்தா வர்மா மையம், விசாலாட்சி தோல் சிகிச்சை மையம் பார்த்துக்கிடுங்க. சப்போஸ் வர முடியும் கூகுள் பேயில் பண்ண மட்டும் கூட வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நான் வெப்சைட் ஒன்று போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். இப்போ தொடர்ச்சி நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். 2.5 ஆண்டு காலத்துக்கான பலன்கள் பார்த்துட்ருக்கோம். சனி பயிற்சி பலன்கள் இப்போ சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2020 உத்திராடம் 2ஆம் பாதத்தில் மகராசிக்கு மாறுறாரு. அவர் எது வரைக்கும் இருப்பார்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி அதாவது 2023 வரைக்கும் இருப்பார். கும்பராசி அவிட்டத்தில் 3ஆம் பாதம் போகிற வரைக்கும் இருப்பார். அப்போ அந்த வருஷம் நம்ம மேசராசியில் பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ அஸ்வினி பார்த்துருக்கோம், பரணி நட்சத்திரம் பார்க்க போகிறோம். மேசராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய், அஸ்வினி பரணி கார்த்திகை வரக்கூடிய நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது. இதில் வந்து இப்போ வந்து பரணி நட்சத்திரம் பார்க்க போகிறோம். பொதுவாக மேசராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 10, 11 அதிபதி. சனி போன சொந்த வீடான மகரத்தில் வந்து அமரும்போது இது வந்து ஒரு கர்ம லாபாவதி சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது. இவர் மேசராசியில் வந்து 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகே, அந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து பரணி நட்சத்திரக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். 2.5 வருஷத்து பலன்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. டவுட் இருந்தால் இந்த செல்லை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆர்ச்சி ஏத்தாப்பில் மடப்புறம் விளக்கு வந்து பார்க்கலாம். மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஏத்தாப்பில் நிகழ்ச்சி போகலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் 2 வருட காலத்துக்கான சனி பயிற்சி பலன்கள். பரணி நட்சத்திரம் மேசராசியில் வரக்கூடிய 4 பாதங்களோடு உள்ளது. ராசியாதிபதி செவ்வாய், சாரநாத சுக்கிரன், முக்கோண அடுப்பு வடிவத்தை கொண்ட ஒரு அமைப்பு பார்த்துக்கிடுங்க. இதன் தேவதின்னு பார்த்தா துர்க்கையம்மன். துர்க்கையை விடாமல் தொழுதான் துர்க்கையம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும். துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பறந்தோடும். இந்த பாட்டுக்கு சொன்ன ஞாபகம் வந்துருச்சு. அற்புதமான எழுத்துக்கள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கார பார்க்கலாம். அல்லது சோனா என்ற இடத்துல பேர் ஆரம்பித்தாலும், சோவண்ணா என்ற இடத்துல பேர் ஆரம்பித்தாலும், சவ்வண்ணா எழுத்தில் பேர் ஆரம்பித்தாலும் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவருடைய பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கரடு முட்டாக கூட இருக்கலாம், கரெக்டாக இருப்பாங்க. இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தேவையெல்லாம் பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க, பஞ்சாயத்து இருந்தால் விட மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, உண்மையிலே ரொம்ப நியாயமானவங்க. சொல்லப்போனால் தராசு மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க, ரொம்ப நியாயமாக இருப்பான்னு பார்த்துக்கிட்டுங்களேன். இப்போ வந்து நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு பார்க்கக்கூடிய பவர் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரக்கூடிய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி போன சஞ்சாரம் பண்ணுறாரு. இப்போ கண்டிப்பாக திருமண ஆலோசனை கண்டிப்பாக திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார் தட்டி போய் சார் நான் அது வரைக்கும் ஒரு 10 பொண்ணு போய் பார்த்துருக்கேன். ஒரு சொன்னார், நண்பர் சொன்னார், இந்த 10 பொண்ணு கல்யாணம் அடிச்சினார். நான் சொன்னேன் இன்னொரு 10 பொண்ணு போய் பாரியா, அந்த 10 பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு வந்துட்டு. ஏன்னா இவரால் யோகத்தில் கூட இருக்கலாம் முடியா பார்த்துக்கிடுங்க. ஒரு இதுக்காக சொன்னோம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர். அப்போ கண்டிப்பாக உடனே திருமணம் நடந்து வச்சுக்கிடுங்களேன். அப்போ இந்த வாய்ப்புகள் திருமணக்கூடிய காலம் அருமையான காலமாக வந்துருச்சு. நடக்க போகிறது வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது.
அந்த பார்ட்னர் கூட லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவியோ கணவனோ பார்த்தீங்கன்னா கூட நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகக்கூடிய இருப்பாங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடியவங்களாக அமைவார்கள். ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் சிறப்பாக இருக்கும். இதுவரை தொழில் முதலீடு கூட வந்து தொகை பத்தாம கூட இருந்திருக்கலாம். சார் இங்கே போனோம் சார், யாருமே தரமாட்டாங்க சார், மனசு நிம்மதியில் இருந்திருக்கலாம். இவ்வளோ பிரச்சனை சார், ஏண்டா பிறந்தனோட சிலவே சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மாறப்போகுது. நம்ம பிறந்ததே ஒரு அதாவது பாண்ட் டு வின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம். வந்துட்டு அது வெளிநாட்டு வர்த்தகத்தில் தடை இருந்தால் கூட, போகிற வாய்ப்புகள் இருந்தால் கூட, தடை இருந்தால் கூட மாறப்போகுது. பரணி நட்சத்திர ஆண்களுக்கு மனைவி வழியால் சொத்துக்கள் கிடைக்கும், அனுசரணை கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். பார்த்துக்கிடுங்க. கலைத்தொழில், இயல், இசை, நாடகம், பாடல் பாடுபவர்கள், மியூசிக் ப்ரோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புகள் கிடைக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்ற அனைவருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பிளாட்டு வாங்கி கட்டி விற்கிறவங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனை இருந்திருக்கலாம். அதாவது வாங்கின விட குறைச்சி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். எல்லாம் வந்து இப்போ வாங்கின விட கூட விற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துடும். நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பார்ட்டி உங்களை விரட்டுவாங்க. என்ன சார் தரீங்களா சார் அப்படின்னு சொன்னீங்களே இப்படி வருவாங்க. ரொம்ப கெட்டிக்காரன், நீங்கள் உண்மையை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக சொல்லலாம். அவங்கள எல்லாம் புகழ்ந்தே பேசுவாங்க. அந்த புகழ்ச்சி உங்களுக்கும் பிடிக்கும். பார்த்துக்கிடுங்க. ரொம்ப தற்புகழ்ச்சி ஆளாயிடக்கூடாது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து லாபகமாக நீங்கள் கையாளுவீங்க, சிறப்பாக இருப்பீங்க. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எல்லா இடத்துலையுமே வாழ்க்கைனா எல்லாம் வரத்தானே செய்யும், வரலாம். பார்த்துக்கிடுங்க. அதை புறமே சரி பண்ணி பார்த்துடுவீங்க. கண்டிப்பாக ஜெயித்து காட்டுருவீங்க. வீடு கட்டக்கூடிய கனவு கூட நனவாகனு பார்த்துக்கிடுங்க. வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகவும் பார்த்துக்கிடுங்க. வந்துட்டு அது மாதிரி பரணி நட்சத்திரத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரியில் நல்ல நட்பு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த பிரச்சனை பூரா மாறிடும். கூடா நட்புலாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். பார்த்துக்கிடுங்க. நட்பு வலை விரியும், நட்பு வட்டார விரியும், நட்பினால் புதிய காரியங்களை சாய்த்து கொள்ளலாம். பார்த்துக்கிடுங்க. அடுத்த பிரச்சனைக்கு போவேனா, தேவையில்லா பிரச்சனை போய் மாட்டிக்கிறாமல் இருந்தால் பார்த்துக்கிடுங்க. மாணவர்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப சிறப்பாக வந்துடலாம். வந்துட்டு தேவையில்லா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிரு பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அப்பா வழி அம்மா வழியில் வந்து சொத்துக்களுடைய வாய்ப்புகள்லாம் பெரியவங்களுக்கு கிடைக்கிது, இளைஞர்களுக்கு கிடைக்கிது. அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துருவாங்க, அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியோட வாய்ப்புகள்லாம் வரும். அவங்களுக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுப்பாங்க, அது மாதிரி வாய்ப்பு வரும். பார்த்துக்கிடுங்க. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்கும், புது வாகனமாக மாற்றலாம், நிறைய இருக்கும். பேச்சில் கவனம் வேணும். யார்ட்டையும் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறாதீங்க. வாக்கினால் ஜீவனம் செய்ய ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. இந்த வெளிநாட்டு பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும், போக வந்துடுங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம், அந்த மாதிரி வாய்ப்புலாம் வரும். அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனிவார் ரொம்ப நல்லதுகளை செய்ய காத்திருக்காரு. நீங்கள் வந்து அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க, அது முக்கியம். வந்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களை போய் கும்பிட்டு வரலாம். அது மாதிரி வந்து சிவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டு சிறப்பாக இருக்கும். கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஒரு முறை திருநாறு போயிட்டு வந்துருங்க, சிறப்பாக இருக்கும். குச்சனூர் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. திருவாதூர் போயிட்டு வரலாம், மதுரை பக்கத்தில் திருவாதூர் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வரலாம். அது மாதிரி சிவகங்கையில் வந்து இப்போ மஜித் சால் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் அனுக்கிரக, அதாவது சனீஸ்வரர், அந்த எல்ஐசி பக்கத்தில் இருக்குது பாருங்கள், யாரை கட்டணும்னு சொல்லுவாங்க. அற்புதமான கோயில், அங்கே போய் வாய்ப்பு இருந்தால் கும்பிட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். முருகன் கோயிலுக்கு வாரம் போய் என்னைக்கு தோதுருக்கு போய் விளக்கேற்றி கும்பிட்டால் கூட சிறப்பாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு தாராளமாக பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா செந்தூரம் தான் வைக்கணும். ஆளுந்து பார்த்து வெத்தலை மாலை சாத்தலாம். குறிப்பாக வடை மாலை சாத்தக்கூடாது, அது வடை மாலான்னு சொல்லுவாங்க. வடை மாலை யாருக்கு சாத்தலாம்னா, அந்த வடை மாலை வந்து பைரவர் சாத்தலாம். அது உளுந்துருக்குன்னா நாகதோஷம் போய் பார்த்துக்கிடுங்க. விஷயங்கள் இருக்குது, குறிச்சிக்கிடுங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். வேறு டவுட் வந்து செல்லில் கூப்பிட்டு கேட்டீங்க, வெப்சைட் போட்டு பாருங்கள், www.karupaiya.com போட்டு பாருங்கள். இப்போ தொடர்ச்சி நம்ம சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம், நட்சத்திர வாரியாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வருஷத்தில் யார் பார்க்க போகிறோம்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் சொல்லும் பொழுது அதாவது பார்த்திங்கன்னா முதல் பாதம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசியில் வரும், மற்ற 3 பாதம் ரிஷபத்தில் வரும். பார்த்துக்கிடுங்க. மேஷ கார்த்திகை, ரிஷப கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கார்த்திகை நட்சத்திர சார்நாதர் பார்த்திங்கன்னா சூரியன், வடிவம் பார்த்திங்கன்னா சக்தி தேவதி அக்கின்னு சொல்லுவாங்க. இந்த நாம எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, இந்த இதில் பேர் வச்சவங்களுக்கு கூட இது ஒர்க் அவுட் ஆகும். பார்த்துக்கிட்டான் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டைப்பாக இருக்க மாதிரி இருந்தால் கூட மனசு வந்து ரொம்ப நல்ல மனசாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அது இப்படி ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கும் பாருங்கள். வந்துட்டு அது பொதுவாக அடிக்கிறக்க அணைக்குங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்க, ரொம்ப உதாரணமாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்கணும்னா
மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் பாதி இருக்கக்கூடிய மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி செவ்வாய்ங்கிறனால செவ்வாயுடைய மேசராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி சஞ்சாரம் செய்தனால நிறைய உங்களுக்கு ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கலாம், நல்ல ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயப்பட தேவைன்னா உங்களுக்கு அதுக்கான வேலைகள் செய்யலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பரீட்சை எழுதலாம், முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக இருக்கும். நிச்சயம் இந்த டென்ஷனை வந்து உங்களுக்கு வந்து இருந்து தான் லைட்டாக ஒரு டென்ஷன் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது இயல்பாக இருக்கிறது தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காவல்துறை இராணுவத்தில் வந்து வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கலாம். பயிற்சி எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பயிற்சி எடுக்கலாம், வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. சிலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாசு சம்மந்தப்பட்ட உற்பத்தி பண்ணுறது, தொழில் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தீப்பெட்டி சம்மந்தப்பட்ட வாய்ப்புலாம் இருக்குது. ஃபயர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்கிறது, அந்த உபகரணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சேல்ஸ் பண்ணுற வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பாருங்கள். பயப்பட தேவையில்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க. கொஞ்சம் அலைவாயிற சூழ்நிலை வரலாம் இந்த சனிப்பயிற்சியில், கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துங்க. தியானம் சம்மந்தப்பட்ட கிளாஸுக்கு போகலாம், இதாக பண்ணிங்க. வீட்டில் வந்து அப்பா பேச்சு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, வாக்குவாதம் பண்ண வேணாம். அதாவது பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வங்கிற மாதிரி, அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனங்கிற மாதிரி, பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம், இரத்தத்துடன் சேர்ந்தது இந்த பாசம் பாசம், அது நாள் கடந்து பேசும் பேசும். அந்த பாசத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே நல்லா கொண்டு வந்துடுங்க. பின்னாடி ஏங்கி புண்ணியம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது, பயப்பட தேவையில்லை, பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பயப்பட தேவை இல்லை. எந்த வழியில் பார்த்தாலுமே சிறப்பான வாய்ப்புகளை, நல்ல முன்னேற்றங்களை பெறதுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் சரியாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அடுத்து ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய சம்மந்தப்பட்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அது நல்ல அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டு மனை சம்மந்த பிளாட்டில் வந்து நீங்கள் இடம் போடலாம், காசு போடலாம். அது மாதிரி தகவல் தொழில் சம்மந்தப்பட்டது நீங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா வெற்றி கோட்டை கட்டலாம். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும், பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. வந்துட்டு இது வந்து ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களுக்கான பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்ஸ், அதாவது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க, தலை வலி வராமல் பார்த்துக்குங்க. கடன் தொல்லை இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. திருப்பி கடனை ஏறாமல் பார்த்துக்கிடுங்க. இது வரைக்கும் இந்த நோய் பிரச்சனை பூரா ஓடிடும், எதிரிகள்லாம் ஓடி போயிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் வந்து சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வந்துட்டு கலை சார்ந்த படிப்பு தாராளமாக படிக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும். கலைத்துறையில் வந்து உங்களுக்கு போட்டி பொறாமை குறையும், விருதுகள் வர காத்திருக்கு. இயல் துறையினர், இசைத்துறையினர், நாடகத்துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி இந்த துணிமணி வாங்கி விற்கிறவங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா அலங்காரம் சம்மந்தப்பட்டவங்க, பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க சிறப்பாக வரலாம். இசை பயிற்சி மேற்கொள்ளலாம், ஓவியம் படிக்கலாம், முடி அலங்காரம் சம்மந்தப்பட்ட வகையில் சிறப்பாக வரலாம். கட்டிடக்கலை வல்லுநர்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறலாம், பார்த்துக்கிடுங்க. இதில் ஈடுபடுறவங்க நல்ல வாய்ப்புகள் பல சிறப்பாக இருக்குது, பயப்பட தேவையில்லை. பொதுவாக வந்து அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலும் தொண்டர் மத்தியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும், உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வழிபாடுன்னு பார்க்க முடியும், பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து கிரிவலம் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. கிரிவலம்ங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக பௌர்ணமிக்கு போகிறாங்க, தாராளமாக போகலாம். அது போக நீங்கள் சிவன்ராத்திரி போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவன் இருக்கக்கூடிய மலையை சிவன்ராதி சுற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மலைமே இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. பயப்பட தேவையில்லை. வருமான வாய்ப்புகள் வந்தால் கூட சேமிப்பு முக்கியத்துவம் கொடுங்க. பைரவர் வழிபாடு பண்ணலாம், வீரபத்திர வழிபாடு பண்ணலாம், கருப்சியாயம் வழிபாடு பண்ணலாம். டவுட் இந்த செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கலாம், மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சியத்தாப் நேரம் வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியாது கூகுள் பேல பணம் போட்டு கூட வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ தொடர்ச்சியாக நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரோஹிணி நட்சத்திரக்காரர் பார்க்க போகிறோம். ரோஹிணி நட்சத்திர நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ சனி கோச்சார வருபடி பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா வரக்கூடிய 27/12/2020 மகர ராசி உத்திர 2ஆம் நட்சத்திரத்தில் வரப்போகிறாங்க சனீஸ்வர பகவான். அவர் எது வரைக்கும் இருப்பார்னா மார்ச் 26 2023 வரைக்கும் இருப்பார். கும்பம் அவிட்ட 3 வரைக்கும் போகிற வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு இருப்பார், பார்த்துங்க. இப்போ என்ன பலன்கள்னு பார்த்தா ரோஹிணி நட்சத்திரம் பார்க்கும்பொழுது
ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் 4 பாதங்களுமே ரிஷப ராசியில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. இந்த ராசியாதிபதி சுக்கிரன் பார்த்துக்கிடுங்க. உருவம் தேர், அப்போ ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சாரநாதி யாருன்னா சந்திரன் பார்த்துக்கிடுங்க. தேவதி பிரம்மா. எழுத்துக்கள்னு பார்த்தா வந்து வானா, வாவண்ணா, வீணா, விஎன்னா, இந்த பேரில் இந்த எழுத்தில் பேர் வச்சவங்களும் இந்த பொருந்துமா ரோஹிணி பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. அப்போ ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வசீகரமாக இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களே அந்த வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்தவங்களுக்கும் ஐடியா கொடுப்பாங்க, அவங்க சரியாக இருந்துக்கிடுவாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்தவங்கள வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒத்துவில்லைன்னா அவங்களை என்ன வேணால் சாட்சி காட்டிடுவாங்க பாருங்கள், திறமையை காட்டிடுவாங்க. ஆனால் பாசக்காரங்க, தாய்ப்பாசங்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். பொதுவான பாசம் நிறைய இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக அந்த ரோஹிணி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு 9ல் வந்து சனி வந்து வர்றாரு, சனி இருக்கார். இதனால் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரனால விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல உழைப்பு அதிகமாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பணத்தை பார்த்துக்கிடுங்க. ஒரு வழியில் இடங்கள் வாங்குறது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி சகோதர சகோதரிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இவனால எதிரிகள் இருந்திருக்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனை சார். நான் சார் ஒரு சின்ன போஸ்ட் வாங்க நான் பட்ட படம் எனக்கு தெரியும் சார், வந்துட்டு இருக்க விட மாட்டேங்கிறாங்க சார், ஆனால் வேறு ஊரே மாறி வேண்டாம் சார், இங்கே ஜெயிக்க முடியல சார்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ எதிரிகள்லாம் துண்டக்கான துணியான ஓட போகிறாங்க பார்த்துக்கிடுங்க. பயப்பட தேவையில்லை. அது மாதிரி இவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா இவனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாத சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள் விற்கிற இடத்துல, ஆடம்பர பானங்கள் விற்கிற இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதில் வந்து பார் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பெயிண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் ஆர்டர் கொஞ்சம் குவியாக வரும்ல, ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த வேலை வர்ண சம்மந்தப்பட்ட வேலைகள், கோபுர வேலைகள், சுத வேலைகள்லாம் வர்றது வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சில பேருக்கு ஏர்ஃபோர்ஸ் வேலை கிடைக்கலாம், கப்பலில் வேலை கிடைக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட தொழில் தாரம் ஈடுபடலாம். உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்துலேயும் தசாபுத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன். நான் சொன்ன தொழில் பூரா சூப்பராக செய்யலாம், எல்லாமே சிறப்பாக இருக்கும். சொன்னது பூரா கூட்டிங் சம்மந்தப்பட்டது, பெயிண்ட் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, கப்பல் சொன்ன வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி நட்சத்திரத்தை பார்த்து திரவம் சம்மந்தப்பட்டது, அழகு சாதன பொருள் உணவு முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். உணவுப் பொருள் உற்பத்தி செய்யலாம், உணவகங்கள் வைக்கலாம், விற்பனை செய்யலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ளம்பிங் ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் கூட வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்கத்தான் செய்யும். செலவு வராமல் பார்த்துக்கிடுங்க, ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நல்லாவே இருக்குது, பயப்பட தேவையில்லை என்ன சொல்லப்போனால் வந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் சாட்சிக்கு இருக்குங்க, பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். நிறைய உங்களுக்கு வந்து புதிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க கூட இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிறு தொழில் பண்ணுறவங்க, வீட்டில் தையல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இதுங்க கூட நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ரிஷபராசியை பொறுத்தவரையில் வந்து அதிபதி சுக்கிரங்கிறனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க, அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க, குடும்ப பாசம் இருக்கும், எல்லாரையும் மதிப்பீங்க பார்த்துக்கிடுங்க. இதுவரை 8ஆம் இடத்து சனி போனது இப்போ தனுசு 9ஆம் இடத்துக்கு மாறதுனால கண்டிப்பாக நல்லது தான். சனி ரிஷபராசிக்கு பார்த்தா 9, 10க்கு அதிபதி, தர்மகர்மா அதிபதி சனீஸ்வரர் 6ஆம் வீட்டில் உச்சமும் 12ஆம் வீட்டில் நீச்சம் அடைகிறனால உங்களுக்கு வந்து சனி போன கெடுதல் பண்ண மாட்டார். நான் 8ஆம் இடத்துக்கு கூட ஆட்டி படைச்சிருக்கலாம், அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் மாறுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தெய்வ தரிசனங்கள் கிடைக்கலாம், தெய்வீக உலா கிடைக்கலாம், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இந்த மாணவ செல்வங்க சட்டம் சம்மந்த படிப்பு கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல்ஸு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க. பாரம்பரிய பொருட்கள்லாம் தேடி எடுப்பீங்க, ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இவளால் கடனை கட்ட முடியாமல் இருந்திருப்பீங்க, இருக்க விட விற்கலாம்னு வச்சுருப்பீங்க, ஆனால் விற்க தேவையில்லை, கடனையும் அடைச்சிருவீங்க. புதுசாக இடம் வாங்க போகிறீங்க பாருங்கள், நமக்கு கருகரு பேச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் பார்த்துக்கிடுங்க, உறுதி நடக்கும் உங்களுக்கு, நிச்சயம் பார்த்துக்குங்க. வீடு மாற்றங்கள் தேவையில்லை, இடம் மாற்றம் தேவையில்லை, எல்லாமே நல்லா ஓகே ஆக போகுது, பயப்பட தேவையில்லை. எந்த வழியில் பார்த்தாலும் சிறப்பாக அமையுது. ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரம்னா அன்னதானம் செய்யுங்க, மேக்ஸிமம் அன்னதானம் செய்யுங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள். அது மாதிரி சிவன் கோயிலில் போய் கும்பிட்டுவாங்க, நாயன்மார்கள் வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். அம்பாள் வழிபாடு பௌர்ணமி பண்ணுவலாம், அம்பாளுக்கு பால விஷயம் பண்ணிட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் அன்னதானம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேறு டவுட் வந்து செல் நம்பர் கூட கேட்டுங்க, 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம் மதுரை பக்கத்தில் திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, ஆர்ச்சி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார், கேத்து பரிகார ஸ்தலம், திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. நேரம் வந்து கும்பிடலாம். 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு எலுமிச்சம் வச்சு நூற்றி சுற்றி தெற்கு பார்த்த பிள்ளையார், மடப்புறம் விளக்கு, ஆர்ச்சி கேத்தாப்பில் வீட்டுக்குள்ளே இருக்க பிள்ளையார், 15 வருஷம் ஆச்சு இந்த பிள்ளையார் வச்சு விசாலாட்சி விநாயகர் கும்பிடலாம். வந்துட்டு நேரம் வர முடியாது, அக்கௌண்ட்டில் பண்ண முடியும், கூகுள் பேயில் பண்ண முடியும், கூட ஜாத்து வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் கொண்டு கேட்டுக்கலாம். பயப்பட தேவையில்லை, சிறப்பாக இருக்கும், நல்ல வாய்ப்புகள் நிறைய பார்த்துக்குங்க. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். 2.5 ஆண்டுகள் வரக்கூடிய சனி பயிற்சி பலன். இப்போ மற்ற கிரகங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா 1 இயரில் மாறி போயிடுவாங்க, ராகு கேது 1.5 வருஷத்தில் மாறி போயிடுவாங்க. சனீஸ்வரர் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் அப்படி அமைதியாக இருந்து
நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போவாங்க, நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர் பார்த்துக்கிடுங்க. ஆயுள்காரகன், தொழிலுக்காரகன். அவர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மகர ராசி உத்திராட 2ஆம் பாதத்தில் டிசம்பர் 27 மாறுறாங்க. டிசம்பர் 27, 2020 மாறுறாங்க. 2.5 வருஷம் இருப்பாங்க சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருந்து. எப்போ வரைக்கும் இருக்காங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி 2023 வரைக்கும் இருக்கார் பாருங்கள். அப்புறம் தான் கும்ப அவிட்டத்துக்கு 3ஆம் பாதத்துக்கு மாறி போகிறாங்க. அப்போ அந்த வழியில் இப்போ யாருக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ரிஷப ராசியில் மிருஷ நட்சத்திரம் பார்க்க போகிறோம். ரிஷபத்துலேயும் வரும் மிருஷ நட்சத்திரம், அது மாதிரி பார்த்திங்கன்னா மிதுனத்துலேயும் வரும். மொத்தத்தில் இப்போ மிருஷ நட்சத்திரம் பார்க்க போகிறோம். இந்த மிருகசீர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாதங்கள் வந்து ரிஷபத்தில் வரும், அடுத்த 2 பாதங்கள் மிதுனத்தில் வரும். இந்த மிருகசீரத்தினுடைய சாரநாதர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். உருவம் பார்த்திங்கன்னா மான் தலை மாதிரி இருக்கும். தேவதை சந்திரன் பார்த்துக்கிடுங்க. நாம எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா வேணாவில் பேர் வச்சவங்க, வேயண்ணாவில் பேர் வச்சவங்க, வையண்ணாவில் பேர் வச்சவங்க, பவ்வண்ணாவில் பேர் வச்சவங்கெல்லாம் இந்த மிருஷ நட்சத்திரத்தில் வருவாங்க பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர பலம் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. இது 2.5 வருஷத்துக்கான சனிப்பெயர்ச்சி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். மிருக சீரிடம் நட்சத்திர நண்பர்கள் சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க, சில நேரங்கள் அமைதியாக இருப்பாங்க, புரிஞ்சிக்க முடியாது. ரெண்டுமே மிக்சின்னு சொல்லலாம். வந்துட்டு எந்த நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும், எந்த நேரம் மனசு வெக்ஸாகவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா மிருக என்ற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா மான்கிற பொருள் இருக்கும் பார்த்துங்க. மானை போன்று ஒரு சொல்லுவாங்கள்ல, மான் வேகமோ மனோவேகமோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மான் குணமான ஒரு பக்கம் வேகமாக இருப்பாங்க, கொஞ்சம் அச்சமாக இருப்பாங்க, மாறி மாதிரி இருக்கும். ரிஷபத்தில் வரக்கூடிய மிருக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் 9ஆம் இடத்துல சனி இருப்பு வேலையில் கொஞ்சம் மாற்றம் உண்டு பண்ணுவார் பார்த்துங்க. திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் திருமணம் நடக்கல சார், நிறைய பொண்ணு பார்த்தோம் சார், இப்போ தட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க. அது பூரா மாறி இப்போ வந்து திருமணத்துக்கான காலம் வந்துருச்சு, தாராளம் பண்ணலாம். அவங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை கூட வேறு இடத்துல வேலை செஞ்சால் கூட அவங்க மாறுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் கூட மியூச்சுவல் கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க. அவங்க நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எளிமையாகவே கிடைக்கும் பாருங்கள், ரிஸ்க் எடுக்காமல் கிடைக்கும். தொழில் பார்த்திங்கன்னா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். தந்தை தொழில் தாராளமாக செய்யலாம், தந்தைக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். இல்லை அவங்ககிட்ட அவங்களே உங்களுக்கு ஒரு நல்ல இன்னொரு வேலையை கூட பிரித்து கொடுக்கலாம், ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம், தந்தையை அமைச்சு கொடுக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மாணவ செல்வங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வேலை கூட ஆர்டர்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான தாரம் வழிபட்டு வந்தால் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். இப்போ ரிஷபராசி மிருகத்துக்கு சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம் பார்த்துங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையில் இதுக்கான பரிகாரங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு தாராளமாக பண்ணலாம். அது மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். திங்கக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். விநாயகருக்கு இனிப்பு வச்சு கும்பிடலாம், விநாயகருக்கு இனிப்பு வச்சு கும்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மிருகசீரத்தில் வந்து மிதுன ராசிக்கு பார்க்கும்போது மிதுன ராசியில் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியாக வராரு. அவங்க மிருகசீரத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேணாம். ஹெல்த்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனால் இந்த ஏற்கனவே நோய் பிரச்சனை கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சளி சைனஸ் பிரச்சனை ஓரளவு வரலாம், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். திடீர் நன்மைகளும் கிடைக்கும். சில பேர் அஷ்டமச்சனா பயப்படுறாங்க, பயப்பட தேவையில்லை. அஷ்டமத்து சனீஸ்வரர் நன்மையும் செய்வார். அதை நம்ம வந்து எளிய பரிகாரங்களை வழிபாட்டிலே சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். சனீஸ்வரர் மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது, அற்புதமான ஒரு கிரகம், தொழில்காரகன், ஆயுள்காரகன் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் மறதி வரலாம், அதுக்கான எந்திரங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். ஹயக்கிரி வழிபாடு விடாமல் பண்ணுங்கள். சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விடாமல் பண்ணுங்கள் பாருங்கள். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மா ஹெல்த்து சரியாயிடும், அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் வெளிப்பாக இருந்துக்கிடுங்க. அது மாதிரி வீடு மனை இந்த மாதிரி வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்லாம் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன், வில்லங்கம்லாம் பார்த்து வாங்கிக்கிறேங்க. அவசரப்பட்டு அவசரத்தில் அள்ளி கொடுத்த தோலை மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்கள். அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலை மாதிரி ஆயிடக்கூடாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் மனையோ நகையோ அவசரப்பட்டு விற்காதீங்க. வாங்குறதை யோசிச்சு வாங்க, விற்கிறத பார்த்து விடுங்க. ஏன்னா அஷ்டமதி சனி ஓடிக்கிறதுனால பிரச்சனை வரலாம் பார்த்துக்கிடுங்க. அந்த பூர்வீக சம்மந்தமானது வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, தேவையில்லா பிரச்சனைலாம் அந்த வரலாம் பார்த்துக்கிடுங்க. ஆக வந்து சிக்கல் நம்மளாக போய் மாட்ட வேணாம், சிக்கல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா விலகிறதுக்கான வழி பாருங்கள். பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, நிறைய வளம் போனான்னா இடம் போனான்னா நம்மளை குதிராமல் போனால் சரிம்பாங்க. கொஞ்சம் வெளிப்பாக இருந்தால் கண்டிப்பாக சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. சித்தர்கள் வழிபாடு பண்ணாலும் சிறப்பாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி வந்து இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது
அவங்களுக்கு உதவி செய்யலாம், மருத்துவ செலவு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு உதவி செஞ்சால் கூட உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு வராது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி தேவையில்லா செலவுகளை குறைச்சிக்கிடுங்க. அந்த செலவுகள் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் ஆக்கி விடாமல் சுப விரைவாக மாற்றிக்கிடுங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் படிப்பு செலவுக்கு நிறைய உதவுங்க. நல்ல ஒரு உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி பிரச்சனைலாம் பண்ணிக்கலாம் பார்த்துங்க. ஆக மிருகசீரிடம் வந்து மிதனத்தில் இருக்கவங்களுக்கு அஷ்டமச்சனி விழிப்பாக இருக்கணும். எளிய பரிகாரம் பண்ணிக்கலாம். ஒரு டவுட் இருந்தால் என்னோட செல் நம்பரை கூட கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேராக வந்து பார்க்குறோம். மடப்புறம் விளக்கு நேராக வந்து பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஆத்துப்பாளையம் ஏறிறனா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஏறத்தாழ 5 வருஷம் ஆச்சு பிள்ளையார் வச்சு. அந்த பிள்ளையாருக்கு மட்டும் அஷ்டமச்சனி பவர்லாம் கண்டிப்பாக குறையும் பாருங்கள். பிரச்சனை வராது பார்த்துக்கிடுங்க. எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அரகமுடி சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பு இருக்கக்கூடிய விசாலாட்சி விநாயகருக்கு 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 லட்டு வச்சு 100 சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் சங்கட சித்தி தொடர்ச்சியாக வந்து கும்பிடுங்க. இந்த எப்போ வாய்ப்பு இருக்கோ ஒருத்தர் கும்பிடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் போட்டு பாருங்கள். www.karupaiya.com போட்டு பாருங்கள். சப்போஸ் வர முடியலன்னா கூகுள் பேயில் பண்ண போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். அப்புறம் தொடர்ச்சியாக வந்து நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் பார்க்க போகிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, 2.5 வருஷத்துக்கு வந்து என்ன பலன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சனிப்பயிற்சி வர 27/12/2020 ஆரம்பிக்குது. சுத்தமாக 2.5 வருஷத்துக்கு ஃபுல்லாக இருப்பார் பார்த்துங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்துடைய 4 பாதங்களுமே மிதனராசியில் வந்துடும் பாருங்கள். ஆக மிதனராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான், திருவாதிரையுடைய சாரநாதி பார்த்திங்கன்னா ராகு பகவான், வடிவம் பார்த்திங்கன்னா கண்ணீர் துளி மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. தேவதி சிவன். ஓகே, நாம எழுத்துக்கள் பேர் எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா கூணா, சூனா, கூவண்ணா, கம்மண்ணா, இந்த மாதிரி பேர்கள்லாம் ஞானா, சானா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேர்கள்லாம் எழுத்துக்கள் வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்டதாக வரும் பார்த்துக்கிடுங்க. இந்த பேர் வச்சவங்களுக்கு இந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் பொருந்தும் பார்த்துக்கிட்டு இந்த படங்கள் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் கொஞ்சம் அழுத்தமாக இருப்பாங்க. அதாவது எந்த காரியத்துலையுமே கொஞ்சம் பிடித்தமாக இருப்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களோட வம்பு ஒன்றும் பண்ணக்கூடாது. வம்புன்னா அவங்க டைரெக்டாகவே சண்டை போட்டுருவாங்க பார்த்துக்கிடுங்க. யோசிக்க மாட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்ப்பாங்க. எப்படி தான் இருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கிடணும். பொதுவாக பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைலாம் சில பேர் பண்ணுவாங்க. ரொம்ப கெட்டிக்காராக இருப்பாங்க. எதிர்மறை சிந்தனைகள் வராமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்கார பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் சனிபகவான் வரப்போகிறாரு. அஷ்டம சனி சொல்லுவாங்க. பயப்பட தேவையில்லை. அஷ்டமத்து சனி சில பேர் பயமுறுத்துவாங்க சார், அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல வராரு. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி கிராமத்தில் சொல்லுவாங்க, அஷ்டமத்து சனி சொல்லுவாங்க. அஷ்டனா 8 பார்த்துக்கிடுங்க. அதாவது நம்ம நல்ல பலன் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தான் போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா அது டோட்டலாக பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி. அப்போ நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தப்பு பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தப்புக்கு நம்ம வழிகாட்டியாமல் இருந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து பங்கெடுத்து இருந்துடக்கூடாது. நம்ம சம்மந்தப்பட்டு இருந்துடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியாக படிக்கிறவங்க, அணு சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்க, மின்சாதனங்கள் படிக்கிறவங்களாம் சிறப்பாக படிக்கலாம், சிறப்பாக ஈடுபடலாம். அந்த வேலைகளில் சிறப்பாக இருப்பாங்களாம். இயற்பியல் சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வருவாங்க. இந்த ஜாதகம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, பத்திரிகையில் எழுதுகிறவங்க, ஜோக்ஸ் எழுதுகிறவங்க, எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது. பயப்பட தேவையில்லை. வாக்கினால் ஜீவனம் செய்யக்கூடியவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் பார்த்துக்கிடுங்க. அவங்களும் ஆசிரியர் பெருமக்கள், வழக்கறிஞர் பெருமக்கள் அவங்கெல்லாம் பெரிய லெவலில் வரலாம். ஓகோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்துகள் தயார் பண்ணுறவங்க, மருந்து விற்கிறவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பொதுவான ஜாதகம் வந்து யார்ட்டையுமே பி கேர்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், பி அலர்ட் சொல்லியும் பார்த்துக்கிடுங்க. பி அலர்ட்டாக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே வந்துடலாம். நியாயம் தர்மம் பார்க்குறவங்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு வழியில் மட்டும் போயிடாமல் இருக்கணும். குறுக்கு வழியில் போகாமல் இருந்தாலே ஓகோன்னு இருக்கலாம். அது மட்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றவங்கள மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் கூட அதுவுமே சிறப்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் கூட சிறப்புன்னு சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ சக்கரத்தில் 3ஆம் ராசியாக வர்றது அதிபதி புதன்றாலும் என்ன பண்ணலாம்னா, பசுமாட்டுக்கு புதன்கிழமை வாழைப்பழம் கொடுத்து வரலாம். புதன்கிழமை சிவன் வழிபாடு பண்ணாலும்
சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி போன 8 மற்றும் 9 அதிபதியாக வர்றாரு. பாதி நல்லவர் பாதி கெட்ட, எப்போவுமே அப்படி தான் இருப்பார் சனி பகவான். அஷ்டம சனி வரை வரப்போகிறாரு. இவ்வளோ நாள் தனுசுங்கிற 7ஆம் இடத்துலேருந்து இப்போ வந்து மகரங்கிற 8ஆம் இடத்துக்கு வரனால கொஞ்சம் கஷ்டங்கள் வர மாதிரி தெரிஞ்சால் கூட சனி பண்ணிக்கலாம். 8ஆம் இடம் சனிக்கு உகந்த இடம் தான் சொன்னால் கூட மிதுனம் புதனுடைய நண்பர் சனியாக வருங்கிறனால 8ஆம் இடம் மிதுனராசியுடைய 10, 2, 5ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான சூழல் அமைகிறதுனால கொஞ்சம் விழிப்பாக இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது நம்ம வந்து எந்த காரியத்தையுமே ஒரு கையெழுத்து போட்டால் கூட பொறுப்பேற்றினா கூட நம்ம வந்து விவரமாக இருந்தோம்னா கரெக்டாக இருந்தோம்னா ஒரு இடமானா கூட கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பார்த்துங்க. தொழிற்சாலைகள் நடத்துவோர் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம், ஃபண்ட்ஸு டைட்டு வரலாம், உங்களுக்கு தர வேண்டியவங்க லேட் பண்ணலாம், ஏமாற்றலாம், நீங்கள் கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொண்டு போட்டு நெருக்கவங்க பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். வந்துட்டு தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பிள்ளைங்களால் தொந்தரவுலாம் வராது. இவ்வளோ நாளாக பிள்ளைங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணியிருக்கலாம். நீ அவங்க கொஞ்சம் எந்திரிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பார்த்துங்க. கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கிடுங்க. யார்ட்டையும் கவனமாக பேசுங்க, பண்ணுங்கள். கல்யாண வாய்ப்புகள் ஓரளவு ஒருத்தருக்கு சில பேருக்கு வரலாம். வந்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனமாக உடம்பை பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்ல குழந்தைக்கான பேருக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, பயப்பட தேவையில்லை. இந்த காதலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேரம் வந்து கொஞ்சம் விழிப்பான நேரமாக இருக்கணும். காதலை போய் செய்ய வேணாம் கூட மாட்டிக்கிற கூட பார்த்துக்கிடுங்க. சினிமா நாடக கலைத்துறைன்னா சிறப்பான வாய்ப்பு பெறலாம். நல்லா இருக்குது. பார்த்துக்கிடுங்க. ஆக குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் குலதெய்வம் இருந்தால் அடிக்குறுக்காக போயிட்டு வாங்க. தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்லை கூட கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச் கேத்தாப்பெலாம் இருந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் வந்து கும்பிட்டாலும் உங்களோட அஷ்டம சின்ன பிரச்சனை கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அங்கே வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியலாம் கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்தை வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம். பாருங்கள், தொடர்ச்சியாக இப்போ வந்து நட்சத்திர வாரியாக சனி பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம். வர 27/12/2020 சனி பகவான் மாறுறாங்க. பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அவர் இருப்பார். இப்போ புனர்பூச நட்சத்திரம் பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு 1, 2, 3 பாதங்கள் மிதுனத்திலும் கடைசி 4ஆம் பாதம் மட்டும் கடகத்திலும் வரும். பார்த்துக்கிடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் சாரநாதர் யாருன்னு கேட்டால் குரு பகவான். வடிவம் வீடு மாதிரி இருக்கும், அம்புக்கூடு மாதிரி இருக்கும். தேவதை பார்த்திங்கன்னா அதிதின்னு சொல்லுவாங்க. நாம எழுத்துக்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அதாவது நாம எழுத்துக்கள்னு சொல்லும்போது கேனா, கேஎன்னா, கையன்னா, கவன்னா இந்த எழுத்துக்களில் பேர் அமைஞ்சால் கூட நம்ம இந்த நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பார்க்கலாம். பாருங்கள், இவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, ரொம்ப அறிவு கூர்மையாக இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது என்ன சொன்னால் ரோல் மாடலாக இருப்பாங்க, கொஞ்சம் முன்மாதிரியாக இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கான பார்த்திங்கன்னா இப்போ வந்து நட்சத்திர வாரிய புனர்பூச நட்சத்திரம் பார்க்க போகிறோம். அதாவது சனி பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மிதுனராசி 8ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்றது 8ஆம் வீட்டு சனி சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்ல பலனை தரமாட்டாருன்னு ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பயிற்சி காலத்தில் கிடைக்கக்கூடிய வேலையில் நல்லா பார்த்துக்கிடுங்க. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் மனநோகிற மாதிரி பிரச்சனை இருந்து வரலாம். கொஞ்சம் உங்களை யார் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, ஆனால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அதை விட நல்ல வேலை பார்த்து உங்கள் திறமையால் ஜெயிச்சு வந்துடுவீங்க. காரணம் வந்து உங்கள் பொறாமையில் தான் பேசுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கெட்டிக்காராக இருக்காரு, சமத்தாக இருக்குன்னு யோசிச்சுட்டு பேசுவாங்க. கண்டதெல்லாம் யோசிச்சிருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளோட மேலேயே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் சைடில் குத்துனா தெரியுது, ஃப்ரண்டில் குத்துனா தெரியுது, முதல்ல வந்து குத்திட்டு போகிறாங்க சார் தெரியலையுமாங்க. அந்த மாதிரி எது பிரச்சனை சமாளிச்சுக்கிடுவீங்க. ரொம்ப கெட்டிக்காரர் நீங்கள் வந்துட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருப்பீங்க. ரொம்ப நீங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த முயற்சியிலையும் இறங்க வேண்டாம். சோதிச்சு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க வேணாம். உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருங்க. 8ஆம் இடம் சனி சும்மா இருக்க மாட்டார். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல காரியத்தையும் கொடுப்பாரு. அதாவது திருமண வாய்ப்புகளும் கிடைக்கலாம். 8ஆம் இடம் சனி பயந்துக்கு இருக்க வேணாம். அதாவது திருமண வாய்ப்புகள் கிடைக்கலாம், சுபாரிய முயற்சிகள் கை கூடலாம், ஆயுள் விருத்தி கண்டிப்பாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. யார்கிட்ட சந்தித்தாலும் கவனமாக பேசுங்க. அந்த சந்திப்பில் வந்து வாக்கில் வந்து கவனமாக இருக்கணும். பொதுவாக வாக்கினாடி ஜீவன செய்வர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. யார்கிட்டையும் கவனமாக பேசணும், கவனமாக பழகணும், பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கணும். பாருங்கள், இது வந்து அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒரு கடகராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி சந்திரன் வரனால கடகராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர் நகர்றது கண்டிப்பாக கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சனி பயிற்சி காலத்தில் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. கடகராசி புனர்பூசத்தை சொல்லிக்கிருக்கோம். கடகராசியில் மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கோயில்களை போய் நல்ல வழிபாடு பண்ணலாம். சின்ன சின்ன பரிகாரங்கள் தெளிவாக செய்யலாம். இங்கே போய் நேரடியாக போய் சாமி போடலாம். பார்த்திங்கன்னா குழந்தைய பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், புதிய வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், திடீர் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதிர்பாரா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக, கணவன்னா மனைவி மூலமாக, மனைவினா கணவன் மூலமாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலத்தில் புது வீடு வாங்கலாம், புது மனை வாங்கலாம், புது வாகனம் வாங்கலாம், வயல் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம். எல்லாமே வாங்குறதெல்லாம் வாங்கி விட்டுருங்க, யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் யோசிக்கிறது தான் வர உங்களுக்கு ரேட்டு வித்தியாசம் வரும், பிரச்சனை வரும். வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு நினச்சபடி செஞ்சுருங்க. கல்வி மேம்பாடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுபோல் கல்வி சம்மந்தப்பட்ட வேலை தேர்வு இருக்குது, படிக்கும் போதே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிணறு போர்வெல் சம்மந்தப்பட்ட போடுறவங்களாம் வெற்றிகரமாக சிறப்பாக வரலாம் பார்த்துக்கிடுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா விஷயங்களை சொல்லலாம். சில பேர் வந்து வீடை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க, அதாவது டெக்கரேஷன் பண்ணுவாங்க, பழைய வீட்டை புதுசாக மாற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் மாற்றுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லை வந்து கண்டிப்பாக குறைய போது, பயப்பட வேண்டாம். இந்த கலைத்துறை இருக்கவங்க சிறப்பாக வரலாம். பொதுவாக சின்னத்திரை, வண்ணத்திரை கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம், புதிய வாய்ப்பு பெறலாம். இயல் இசை நாடகத்துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், பரிசு பாராட்டு பெற வாய்ப்பு இருக்கு பாருங்கள். அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பாக வரலாம், நல்ல முன்னேற்றம் வரலாம், ஒரு பெரிய ஸ்டாராக வரலாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும், மேலிடத்துலையும் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும். கூட்டணி சம்மந்தப்பட்ட உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் தந்திருடைய செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஹெல்த் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு உதவ காத்திருக்காங்க. இந்த ஆன்மீகவாதிகள்லாம் சிறந்த லெவலில் வரலாம், புதிய காரியங்களை செய்யலாம், புதிய கோயில் நிர்வாணம் பண்ணலாம், புதிய கோயில் வந்து நிர்மாணிக்கலாம், அதாவது நிர்வாகம் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணால் மட்டும் பார்த்துக்கிடுங்க. குடும்ப பொறுப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருமாள் வழிபாடு சிறப்பாக பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி டவுட் இருந்தால் தாராளமாக கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். நேரம் வந்து பார்க்குறோம். வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விலை கார்ச்சி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம். ஆக எல்லா வழியிலும் புனர்பூசத்துக்கு பயப்பட தேவையில்லை, நல்லா வர வாய்ப்பு இருக்குது. மிதுனங்காரர்களுக்கும் நல்லா இருக்குது, கடகத்து நல்லா இருக்குது, பயம் கொள்ள வேண்டாம். டவுட் இருந்தால் கேட்டுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம்.